ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர் கருளி அரவணைத்துயின்ற ஆழியான் அமர்ந்துரை கோயில் கடியுடை கமலம் அடியிடை மலரக் கரும்பொடு பெருஞ்சென்னல் அசைய வடிவுடை அன்னம் பெடையொடும் சேரும் வயல் வெள்ளியங்குடியதுவே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவெள்ளியங்குடி என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். சுவாமி திருமங்கையாழ்வாராலே பெரிய திருமொழியிலே ஒரு பதிகம், ஒரு திருமொழி 10 பாசுரங்களாலே திருவெள்ளியங்குடி அதுவே என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான ஸ்ரீராமனுடையதான க்ஷேத்திரம். ஆழ்வார் திருவெள்ளியங்குடின்னு பேர் கொடுத்திருக்கார். பிரம்மாண்ட புராணத்திலே பார்கவபுரி, பிருகுபுரி அப்படின்னு எல்லாம் வழங்கப்படுகிறதான க்ஷேத்திரம். பிரிகு மகரிஷியானவர் ரொம்ப காலம் இங்கு தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சபடியினாலே அவரோட பேர்ல பிருகுபுரி க்ஷேத்திரம் அப்படின்னு வழங்கப்படுறது. அந்த பிருகு மகரிஷியனுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் தான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பார்கவன் அவருக்கு பேரு. பார்கவன் அப்படின்னா பிருகுவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். பார்கவன் சொல்லக்கூடிய சுக்ரன் பல காலம் தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய கண் பார்வையை பெற்றபடியினாலே சுக்ர கஷேத்திரம், பார்கவ கஷேத்திரம், பார்கவபுரி என்றெல்லாம் சுக்கிரனுடைய பெயராலே வழங்கப்படுகிறதான க்ஷேத்திரம். இதைத்தான் தூய தமிழிலே ஆழ்வார் திருவெள்ளியங்குடி அப்படின்னு அருளி செய்கிறார். வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், அம் என்றால் அழகிய, குடி அப்படின்னா பலர் குடிகள் வாழக்கூடியதான ஊர். வெள்ளியங்குடின்னா சுக்கிரன் தபஸ் பண்ணின அழகான ஊர் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எழுந்தருள் இருக்கிறபடியினாலே திரு என்கிற அடைமொழியோடு கூட திருவெள்ளியங்குடி அப்படின்னு திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம். ஆக சுக்கிரனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினதான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. பெருமாள் மூலவுக்கு கோலவில்லி ராமன் அப்படின்னு திருநாமம். இந்த கோலவில்லி ராமன் என்கிற திருநாமத்தை திருமங்கையாழ்வார் தம்முடைய வாக்காலே மங்களாசாசனமாக பெருமாளுக்கு சூட்டி இருக்கிறார். இங்கே பெருமாள் தீராப்திநாதனா திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கிறது போல சயனிச்சுருக்கார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. கோலவில்லி ராமன் அப்படின்னா என்ன? வில்லி அப்படின்னா வில்லை ஏந்தியவன், வில்லை ஏந்தின்னு இருக்கிற பெருமாள் அர்த்தம். கோலம் அப்படின்னா அழகிய, அழகிய வில்லை ஏந்தின் இருக்கிற ராமர், அல்லது வில்லை ஏந்தி கொண்டு அழகனாக சேவை சாதிக்கக்கூடிய பேரழகனான ராமன் அப்படின்னு இந்த கோலம் அழகு அப்படின்னு சொல்லக்கூடியதான பதத்தை ராமனுடையதான வில்லுக்கும் அனுபவிக்கலாம், ராமனுக்கும் அன்வைக்கலாம். ஆக கோலவில்லி ராமன், வில்லேந்திய அழகன், அழகிய வில்லை ஏந்திய ராமன் அப்படின்னு 2 அர்த்தங்கள். இந்த எம்பெருமான் ஆச்சரியமான வர்ண கலாப திருமேனி. ஒரு திருப்பணந்தாழ்வான் நேர்ல சேவிக்கிறதுக்கு எப்படி இருப்பார், ஒரு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் நேர சேவிக்க எப்படி இருப்பார், அந்த மாதிரி பிரத்யட்சமா சேவிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் வர்ண கலாபத்திலே ரொம்ப நன்னா கிடைக்கும். அந்த வர்ண கலாப திருமேனியா பெருமாள் அத்தியாச்சரியமா கச்சமெல்லாம் உடுத்திண்டு, யோக வேஷ்டியெல்லாம் சாத்திண்டு, திருவாபரணங்களை எல்லாம் சாத்தி தன்னை அலங்காரம் பண்ணிண்டு, சர்வாலங்கார பூஷிதனா, அப்படி ஆச்சரியமா தன்னுடைய கண்களாலே நம்மளை எல்லாம் வசீகரிக்க கூடியவனா, கண்ணுக்கு இனியானா, முகத்திலே மந்தஸ்மிதம் தவழ ஆச்சரியமா பெருமாள் தன்னுடையதான வலது திருக்கரத்தை தலைக்கு அணை போல வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடையதான இடது திருக்கரம் அவர் திருமேனியின் மேலே ஓய்வெடுப்பது போல இருக்கிறது. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுக்கு இருக்கிறது போல. பெருமாளுடைய திருவடிகளில் ஆச்சரியமாக ஒரு தாமரை காண்கிறது. தாமரை மலர் மேலே தன்னுடைய திருவடிகளை பொருத்தி இருக்கிறான் எம்பெருமான். அத்தியாச்சரியமான சேவை. பெரும்பாலும் சயன பெருமாள்களுக்கு திருவடிகள்ல தாமரை இருப்பது கொஞ்சம் அபூர்வம். நின்ன பெருமாளா இருந்தா பெருமாள் நிற்கக்கூடியதான பீடம் பத்மபீட்டமானபடியினாலே பெருமாள் தாமரைக்கு மேல திருவடியை வச்சிருக்காருன்னு தெரியும். சில இடத்துல அமர்ந்த பெருமாளுக்கும் அது உண்டு. நர்தன கண்ணனுக்கு கூட உண்டு. ஒரு காலத்துக்கு ஒரு கால தாமரை மேல வச்சுருப்பார் பெருமாள். அந்த மாதிரி எல்லாம் கூட உண்டு.
ஒரு கால ஊனிண்டு ஒரு கால தாமரை மேல வச்சிருக்கிற சேவை எல்லாம் கூட நர்தன கண்ணன் சாதிக்கிறது உண்டு. ஆனால் சயனிச்சென்றிருக்கிற பெருமாளுக்கு பிரத்யேகமா திருவடிகளுக்கு தாமரை இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான சேவையை இங்க சேவிக்கலாம். பொதுவா தாமரைக்கு ஒரு அகங்காரம் வந்ததாம். நாம தான் இந்த லோகத்திலேயே ரொம்ப மிருதுவா மென்மையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. யார பாரு தாமரையாட்டமா மென்மையா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாள் இல்லையோ, அதனால நம்மளை காட்டிலும் மிருதுவானது ஒண்ணு கிடையாதுன்னு தாமரைக்கு ஒரு அகங்காரம் வர, அடியார்கள் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகள் தாமரையை காட்டிலும் மிருதுவானதுன்னு சொல்ல, ரெண்டு பேருக்கும் போட்டி, எம்பெருமானுடைய திருவடிக்கும் தாமரைக்கும். தாமரையை கொண்டு பெருமாள் திருவடிகள் ஆசனமாக சமர்ப்பிக்க, தாமரை தன்னுடைய மிருதுத்தன்மையையும் பெருமாளுடைய திருவடியினுடைய மிருதுத்தன்மையையும் ஒப்பிட்டு பார்க்க, பெருமாளுடைய திருவடியே ஜெயிக்கிறது, தாமரை தோத்து போயிடுத்து. தாமரையை காட்டிலும் மிருதுவாக இருக்கக்கூடியவன். திருவடி தாமரைன்னு சொன்னாலும் திருவடிகளானது தாமரையை விட இன்னும் மிருதுவாக இருக்கக்கூடியது. ஆனபடினாலே இந்த பந்தயத்துல தாமரை தோத்து போயிடுத்து, பெருமாளுடைய திருவடி தாமரை ஜெயிச்சுடுத்து. அதனால வழக்கமா போட்டின்னு வந்துட்டா தோத்தவா ஜெயிச்சவால தூக்கி தலையில வச்சுக்கிறது போல, தலையில சுமப்பது போல, அவளுடைய பல்லக்க சுமப்பது போல, தோத்த தாமரையானது ஜெயித்த பெருமாளுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறதுன்னு அனுபவிக்கும்படியா ஆச்சரியமா சயனிச்சென்றிருக்கிற பெருமாளுடைய திருவடிகள் தாமரையிலே பொருந்தி இருக்கிறது. அந்த தாமரையை ஆச்சரியமா சேவிக்கலாம். பெருமாளுடைய நாபியிலிருந்து பிரம்மாவானவன் ஆவிர்பவிக்கிறான். ஆவிர்பவித்து பவ்யமா கைய கூப்பிண்டு பெருமாளுடையதான உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிரம்மாவுக்கு எம்பெருமான் ஞானோபதேசம் பண்ணுவது போல எழுந்தருள் இருக்கிறார். இப்படி ஆச்சரியமா ராமன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் சொல்பமான திவ்யதேசங்களில் இதுவும் ஒண்ணு. கோல வில்லி ராமன், க்ஷீராப்திநாதன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். ஆதிசேஷன் பெயர்ல சயனிச்சென்றிருக்கார் பெருமாள். புஜங்க சயனம், கிழக்க பார்த்த மாதிரி பெருமாள் திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான அழகான பெருமாள். ரொம்பவும் ஏகாந்தமான சன்னிவேசம், ரொம்ப கூட்டம் எல்லாம் கிடையாது. நன்னா நின்னு பெருமாளை ஆறாமர சேவிக்கலாம். ஆச்சரியமா சின்ன திருமேனியா சயனிச்சென்றிருக்கிற பெருமாள். ஒரு திருப்புல்லாணி தர்பசயன ராமநாட்டம், திருவள்ளூர் வைத்திய வீரராகவனாட்டம் பெரிய திருமேனியா எவ்வுள் பெருமலைன்னு சொல்வது போல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அல்ல. திட்டமா குழந்தையாட்டமா சயனிச்சென்றிருக்கக்கூடிய பாலகனான எம்பெருமான். ஆச்சரியமான சேவை. வர்ணகலாப மூர்த்தியா இருக்கிறபடினால பெருமாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரவே பிரத்யட்சமா சயனிச்சென்றிருக்கிறது போல, நம்மோடு பேசுவது போல ஒரு ஆச்சரியமான அனுபவம் ஏற்படுகிறது. ஆதிசேஷனானவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த அவசரத்தையும் இந்த வர்ணகலாப திருமேனியிலே அவன் முகத்தை பார்த்து எம்பெருமானுக்கு எத்தனை ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்றான், எத்தனை ஜாக்கிரதையா கைங்கரியம் பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பல அனுபவங்களை நமக்கு தரக்கூடியது இந்த வர்ணகலாபம்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான திருமேனி அமைப்பு. உற்சவருக்கு ஸ்ருங்கார சுந்தரன் அப்படின்னு பேரு. சுந்தரன் அப்படின்னா அழகன், ஸ்ருங்கார சுந்தரன் அப்படின்னா பக்தாலா சரணாகதாலா இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ருங்காரங்களை எல்லாம் தன்னுடைய விஷயமாகவே ஆக்கிக் கொள்பவன். ராமானுச நூற்றந்தாதியிலே திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், ஆமது காமம் கண்ணனுக்கே. அறம் பொருள் வீடு காமம்னு எல்லாம் சொல்றோமே, அதுல காமம்னு சொல்லக்கூடியது ஸ்ருங்காரம்னு சொல்லக்கூடியது பாகவதாலுக்கு பகவான் கண்ணன் விஷயமாகவே அமைய வேணும். இந்த எம்பெருமானுடைய ஆழங்கால் பட்ட அழகிலே ஈடுபட்டோமானா, இந்த சயனிச்சென்றிருக்கிற மூலவரை சேவித்தோமானா, அல்லது நின்றுருக்கிற இந்த உற்சவரை சேவித்தோமானா, என்ன இத்தனை அழகா இத்தனை சிருங்காரமா இத்தனை கவர்ச்சியா இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறாரு. இந்த எம்பெருமானுடைய அழகை கண்ட பிறகு வேறு விஷயங்களில் மனசு போகுமோ? போகாது. அதனால எம்பெருமானை ஆழங்கால் பட்டு திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவித்த அந்த க்ஷணத்திலிருந்து நம்முடைய சிருங்காரம் எல்லாம் நம்முடைய காமம் எல்லாம் அந்த எம்பெருமான் விஷயமாகவே ஆகிவிடும். இப்படி கண்ணுக்கு இனியானா தன்னுடைய ரூப சௌந்தரியத்தை காட்டி நம்ம எல்லாம் அவன் விஷயமாகவே அலையும்படியாக பண்ணக்கூடியவனானபடியினாலே சிருங்கார சுந்தரன் அப்படின்னு எம்பெருமானுக்கு இங்கே உற்சவருக்கு திருநாமம். இந்த எம்பெருமான் தன்னுடைய அழகினாலே நம்மளை எல்லாம் கவர்றான். கவர்ந்து லௌகீக விஷயங்கள் எல்லாம் மறக்க செய்து இவன் விஷயமாகவே நம்முடையதான ஆசை முழுவதையும் சமர்ப்பிக்கும்படியாக செய்து விடுகிறான். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோமானா, ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் காலத்துல பிள்ளை உறங்காவெள்ளிதாசர்னு சொல்லக்கூடியவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு வரத்துக்கு முன்னால தன்னுடைய ஆமடையாளுக்கு குடை பிடித்துக் கொண்டு காவிரி மணல் கரையிலே வெயில்ல போயிட்டு இருக்கார். இது என்ன ஆமடையாளுக்கு ஒரு புருஷன் கொடை பிடிச்சுட்டு போறதுன்னு வினோதமான காட்சியா இருக்கிறதே, என்ன நடக்கிறது இங்கேன்னு ராமானுஜர் சிஷ்யர்களை பார்த்து கேட்க, அவன்
ஆமடையாளுடைய அழகு மேல ரொம்ப ஆசை இருக்கக்கூடியவன். அவருடைய அழகு வெயில்ல பட்டு குறைந்து விடக்கூடாதுன்னு கொடைபிடிச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சிஷ்யர்கள் எல்லாம் சொல்ல, அவன் இங்க அழிச்சுண்டு வாங்கோ அப்படின்னு ராமானுஜர் சொல்ல, உறங்காவெள்ளிதாசர்னு சொல்லக்கூடியவர் ஆமடையாளோட கூட வந்து நிக்கிறார். ஒரு புருஷன் ஆமடையாளுக்கு பட்ட பகல்ல வெயில்ல இந்த மாதிரி பொது வெளியில கொடைபிடிச்சுட்டு போறதெல்லாம் புதுசா இருக்கு, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சுவாமி கேட்க, அவளுடைய நிறம் என்ன, அவளுடைய அழகு என்ன, அவளுடைய கண்களுடைய அழகு வசீகாரம் என்ன, இதெல்லாம் சூரிய வெயில் பட்டு கருகி போயிடுத்துன்னா அவளுடைய அழகு குறைந்து போயிடும். அதனால அவளை வெயில்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொடைபிடிக்கிறேன். அவளுடைய அழகுக்கு நான் அடிமைன்னு சொன்னார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், இந்த அழகை விட உசந்த ஒரு அழகை காட்டினா இதெல்லாம் விட்டுடுறியா அப்படின்னு கேட்டார். இருக்கவே முடியாது, இருந்தால் இந்த அழகை விட உத்தமமான ஒரு அழகை பார்த்துட்டா விடுறையா? சரி, உன் ஆமடையாள் இடத்துல அப்படி என்ன உனக்கு ஆசை? அவள் கண்களை பாருங்க சுவாமி, அந்த கண்கள்ல தான் அத்தனை அழகு இருக்கிறது. இதை விட அழகான ஒரு கண்ணை காட்டிட்டேனா இந்த மாதிரி பண்ற காரியத்தெல்லாம் விட்டுடுறியா? அந்த கண்ணுக்கு அடிமையாயிடுறியா அப்படின்னு ராமானுஜர் கேட்க, அப்படியே பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரையும் பெரிய பெருமாள் சன்னதி கழிச்சுட்டு போறார். படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய திரு கண் அழகு, கண்ணழகர் அப்படின்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணாரோ இல்லையோ, அந்த கண் அழகு காட்டி வைக்கிறார். அது வரைக்கும் பெரிய பெருமாளை சேவித்திடாத உறங்காவெள்ளிதாசர் முதல்ல அவருடைய கண்ணழக சேவித்தவுடனே அப்படியே நீர் பண்டமா உருகி போயிடுறார். இத்தனை நாள் பொன்னாட்சியினுடைய கண்கள் அழகுன்னு சொல்லி அவளுக்கு குடைபிடித்துக் கொண்டு சுத்தி கொண்டிருந்தோமே, அதை காட்டிலும் கோடி மடங்கு அழகாக இருக்கக்கூடியது இந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள். என்ன ஆச்சரியமா நம்மள அப்படியே ஆத்மார்த்தமா வசீகரிக்க கூடியதான கண்கள். இந்த கண்களை பார்த்த உடனே இவன் காலடியில கிடக்கணும் அப்படின்னு இவனுடைய அழகிலே மயங்கி அவன் காலிலே விழுந்து கிடக்கும்படியாக நம்மை அப்படியே வசீகரித்து ஈர்த்து விட்டானே பெருமாள். இதுதானே எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டி அடியார்களை எல்லாம் வசீகரித்து அவன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளக்கூடியதான தந்திரம் அப்படின்னு அப்படியே உருகி போயிட்டார். சுவாமி, நீங்க சொன்னது வாஸ்தவம். இதை விட அழகான ஒரு கண்ணு லோகத்துல இல்ல, அண்ட சராசரத்திலே இருக்க முடியாது. நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் விட்டுட்டோ இவன் கண் அழகுக்கு நான் அடிமை அப்படின்னு எந்த மனைவியினுடைய அழகு வெயில்ல பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவளுக்கு குடை ஏந்தி கொண்டு குடை பிடித்துக் கொண்டு பின்னாலேயே போனேரோ, அவர் கையில வாழை வச்சுண்டு ரங்கநாதன் சுவாமி நம்பெருமாளுடைய புறப்பாட்டுல பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டார். என்னன்னா மெய்காவல், திருமேனி காவல்னு பேரு. பெருமாள் திருமேனிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் தன்னை தானே அறுத்து கொண்டு விடுவார். அந்த அளவுக்கு பெருமாள் திருமேனிக்கு காவலுக்கு நான் பொறுப்பு. பெருமாளை சர்வ ஜாக்கிரதையா சன்னதியிலிருந்து ஆரம்பித்து புறப்பாடெல்லாம் முடிஞ்சு திரும்ப சன்னதியில கொண்டு ஆஸ்தானத்துல எழுந்தருளை பண்ற வரைக்கும் பெருமாளுக்கு நான் காவல். ஒருவேளை பெருமாளுடைய பாதுகாப்புக்கு ஏதானும் ஒரு ஆபத்து வருமாகில் நான் என்னை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு தன்னை முழுசா பெருமாளுக்கு பெருமாளுடைய கண் அழகுக்கு அர்ப்பணித்தவர். எதுக்காக அடியேன் இந்த சரித்திரத்தை சொன்னேன்னா, பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி அடியார்களை எல்லாம் அவர்களுடைய காமம் முழுதையும் அவன் பாலேயே ஈர்த்து கொள்ளக்கூடியவன். அந்த மாதிரி இந்த சிருங்கார சுந்தரன்னு சொல்லக்கூடிய திருவள்ளியங்குடி உற்சவர் ராமன் அவருடைய அழகை அனுபவிச்சு சேவிக்கிற அடியவர்களை அவன் மேல ஆசை வர செய்து அவன் திருவடிகளிலே சரணாகதி வர பண்ணி அவனிடத்திலேயே சேர்த்து கொண்டு தன்னுடைய திருமேனி அனுபவத்தை தரக்கூடியவனான எம்பெருமான். இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தோமானா மற்ற எம்பெருமான்களை விட கொஞ்சம் வித்தியாசமா, ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப எளிமையா, நிசப்தமா இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சௌமியமான திருமுக மண்டலம் எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு சிருங்கார சுந்தரன் அப்படின்னு திருநாமம். வலது திருக்கையை அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இடது திருக்கையை கடியஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சரியமா கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டு கோதண்ட பாணியாக சேவை சாதிக்கிறான். ஒரு கையிலே செங்கோலையும் வைத்துக் கொண்டு சர்வ லோகங்களுக்கும் அண்ட சராச்சரங்களுக்கும் பிரம்மாண்டங்கள் அனைத்துக்கும் தானே ஒரே ராஜா என்பது போல சக்கரவர்த்தி சார்வபௌமனான மகாராஜாவினுடைய சின்னமான செங்கோலை பிடித்துக் கொண்டு செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் என்பது போல செங்கோலுடைய சிருங்கார சுந்தரனாக இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் உபயநாச்சிமார்கள் போகநாச்சியார்களாக இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆச்சரியமா மூலவரும் அழகு, உற்சவரும் அழகு. தாயாருக்கு மரகதவள்ளி தாயார்னு திருநாமம். தாயார் தனிக்கோயில் நாச்சியார். வழக்கம் போல மேலிரண்டு திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு கீழிரண்டு திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வைத்துக் கொண்டு சிருங்கார சுந்தரன் என்று சொல்லப்பட்ட இந்த ராமனுடைய வடிவழகுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் இவனுக்கு இவள் பொருத்தமானவள், இவளுக்கு இவன் பொருத்தமானவன் சொல்லும்படியா
விபவத்துல ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் எத்தனை அந்யோன்யமான அழகோடே கூட ஒத்த அழகோடே கூட விளங்கினார்களோ அப்பேற்பட்ட அதிரூப சௌந்தரியத்தோடே விளங்குகிற தனிக்கோயில் நாச்சியாரா அதிகாரம் செலுத்தக்கூடிய சீதா பிராட்டியார் மரகதவள்ளி தாயார்னு தாயாருக்கு திருநாமம். மூலவரை போலவே உற்சவரும் பெயரிலும் திருமேனி அமைப்பிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் மூலவரை போலவே சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான தாயார் மரகதவள்ளி தாயார் உற்சவர். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்திற்கு புஷ்கலாவர்த்தக விமானம் அல்லது உத்பலாவர்த்தக விமானம் அப்படின்னு ரெண்டு பேர்கள் சொல்றார். புஷ்கலாவர்த்தகம் அப்படின்னா புஷ்கலமாக ஆவர்த்தனம் பண்ணக்கூடியது. புஷ்கலம் அப்படின்னா நிறைய, ஆவர்த்தனம் அப்படின்னா பெருக்கின்றே போறது, நிறைய பெருக்கி பெருக்கி கொடுக்கிறது. என்னத்த? எம்பெருமானுடையதான அனுகிரகத்தை, பிராட்டியினுடைய அனுகிரகத்தை நிறைய பல மடங்காக பெருக்கி தருவது. எவன் ஒருத்தன் இந்த புஷ்கலாவர்த்தக விமானத்தை சேவிக்கிறானோ அவனுக்கு இந்த புஷ்கலாவர்த்தக விமானத்துக்கு அடியிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளியங்குடி கோலவில்லி ராமனுடைய அனுகிரகத்தை பலபடியாக பல மடங்காக பெருக்கி தருகிறது. ஐஸ்வர்யத்தை பல மடங்காக பெருக்கி தருகிறது. பக்தி, ஞானம், வைராகியம், ஆரோக்கியம், செல்வம் அப்படின்னு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் பெருக்கி தருகிறது. எல்லாத்த விட முக்கியமா இந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை காட்டி கொடுத்து பகவத் அனுபவத்தை, பக்தியை பெருக்கி தருகிறது. இப்படி இந்த லோகத்திலே வாழ்வதற்கு தேவையான பலன்களிலிருந்து தொடங்கி மோட்ச பரியந்தமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பலபடியாக பல ஆவர்த்தனமாக பெருக்கி தரக்கூடியதான உத்தமமான விமானம் புஷ்கலாவர்த்தக விமானம்னு பேரு. உத்பலாவர்த்தகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உத்பலாவர்த்தகம், உத்பலம் அப்படின்னா ஜலத்துல மலரக்கூடிய ஒரு புஷ்பம், குவளைன்னு பேர் அதற்கு. அந்த குவளை மலரினுடைய வடிவத்திலே ஆகாரத்திலே இருக்கக்கூடியதான விமானமானபடியினாலே உத்பலாவர்த்தக விமானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தீர்த்தங்கள்னு பார்த்தால் சுக்ர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பரசுராம தீர்த்தம் என்று மொத்தம் 4 தீர்த்தங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே. இன்னைக்கும் 4 தீர்த்தங்களும் இந்த க்ஷேத்திரத்துல உண்டு. இந்திர தீர்த்தம்னு சொல்லக்கூடியது கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடியது. பிரம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடியது கோவிலுக்கு மேற்கே இருக்கக்கூடியது. சுக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கிணறு கோவிலுக்கு வடக்கிலே இருக்கிறது. பராசர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கிணறு கோவிலுக்கு தென் திசையிலே இருக்கக்கூடியது. இப்படி 2 புஷ்கரணியும் 2 கிணறுமா மொத்தம் 4 தீர்த்தங்கள் இந்த எம்பெருமானுக்கு தீர்த்தங்களாக இருக்கின்றன. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு பார்த்தால் வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு பிரத்யக்ஷம், பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், இந்திரனுக்கு பிரத்யக்ஷம், பரசுராமனுக்கு பிரத்யக்ஷம், மயனுக்கு பிரத்யக்ஷம். பிரம்மாவானவர் ஒரு சமயம் தன்னுடையதான சக்திகளை எல்லாம் இழந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணி இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றபடியினாலே அவருடைய பெயராலே பிரம்மக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேரு. துர்வாச முனிவருடைய சாபத்துக்கு ஆளான இந்திரன் இங்கு வந்து தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சாப விமோச்சனம் பெற்று இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றபடியினாலே இந்திரக்ஷேத்திரம்னு பேரு. பராசரர் இந்த எம்பெருமானை வந்து சேவித்து தபஸ் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினாலே அவன் திருவடி சேர்ந்தபடியினாலே பராசர கஷேத்திரம் அப்படின்னு பேர். ஆகமம் வைகானசாகமம். வைகானசாகமத்தின்படி எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் நடக்கக்கூடியதான திவதேசம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வாராலே பெரிய திருமொழி 4-10 பாசுரங்களாலே ஒரு பதிகம் நிறைய முழுசா மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவதேசம். இந்த திருவள்ளியங்குடிக்கு அருகே 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்த வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அவதார ஸ்தலமான சேங்கனூர் இருக்கிறது. அங்கதான் பெரியவாச்சான் பிள்ளை அவதாரம் பண்ணி பின்னால ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் எல்லாம் அருளி செய்தார். இன்னும் இந்த சந்ததியினுடையதான ஒரு ஏற்றம் என்னன்னா, இங்கே கருடன் சதுர்புஜங்களோடு கூட சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடியது இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு உத்தமமான சிறப்பு. பெருமாள் இங்க முதல்ல மயன்னு சொல்லக்கூடிய அசுரர்களுடைய சிற்பிக்கு சதுர்புஜங்களோட சங்க சக்கரங்களோட ஸ்ரீவைகுண்டநாதனா காட்சி கொடுக்கிறார். அப்போ மயன் வழக்கமா நான் சேவிக்கிற இந்த 4 கையோட சங்க சக்கரங்களோட இருக்கிற சேவை எனக்கு வேண்டாம், ராமாவதாரத்திலே உன்னை சேவிக்க வேண்டும், அதாவது 2 கையோட சங்க சக்கரம் இல்லாம கோதண்ட பாணியா வில்லை ஏந்திண்டு உன்னை சேவிக்கணும்னு பிரார்த்திக்கவே உடனே தன்னுடைய சங்க சக்கரங்களை கருடனிடத்திலே கொடுத்துட்டு பெருமாளானவர் 2 கைகளை மறைத்துக் கொண்டு 2 கைகளாலே கையில் வில்லேந்தி கொண்டு மயனுக்கு சேவை சாதித்ததான கோலம்
அவர்தான் இங்கே கோலவெள்ளி ராமன் என்கிற பெயரிலே சேமித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மாண்ட புராணத்தினாலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தல புராணம். பிரம்மாண்ட புராண ஸ்லோகங்கள்லாம் முழுசா கிடைக்கல. இருக்கிற வரைக்கும் சங்கிப்தமாக இந்த திவ்யதேசத்தினுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த திவ்யதேசம் 4 யுகமா இருந்துருக்கு. எப்படியானா தேவ பெருமாளை 4 யுகத்துல 4 பேர் தவம் பண்ணி பிரத்யட்சமா சேவித்து வரம் பெற்றார்கள்னு பார்க்கிறோமோ, சுவாமி தேசிகன் மெய்விரத மான்மியத்திலே அருளி செய்தாரோ, அந்த மாதிரி பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது, கிருதே பிரம்மபுத்திரம் நாமா திரேதாயாம் து பராசரம் துவாபரேச்ச இந்திரநகரா கலௌ க்ஷேத்திரம் து பார்கவம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்குரிய 4 பெயர்களை பற்றி பிரம்மாண்ட புராண ஸ்லோகம். கிருதயுகத்திலே பிரம்மாவானவன் தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பெற்றபடியினாலே அவனுடைய பெயராலே பிரம்மபுத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு. கிருதயுகத்திலே பிரம்மபுத்திர க்ஷேத்திரம்னு பேரு. திரேதாயுகத்தில் பராசர மகரிஷியானவர் எம்பெருமான தபஸ் பண்ணி நேர சேவிச்சபடியினாலே அவருடைய பெயராலே பராசர க்ஷேத்திரம்னு திரேதாயுகத்துல பேர். துவாபர யுகத்திலே இந்திரன் தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்றபடியினாலே இந்திரநகரம் அப்படின்னும் இந்திரக்ஷேத்திரம் அப்படின்னும் பேரு. கலியுகத்திலே பார்கவர்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய பார்வையை மீண்டும் பெற்றபடியினாலே பார்கவபுரம் பார்கவ கஷேத்திரம் என்று கலியுகத்திலே பெயர். இப்படி 4 யுகங்களாக பலருடைய கஷ்டத்தையும் தீர்த்து கொண்டு எம்பெருமான் ஆச்சரியமாக இங்கு கோலவெள்ளி ராமனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமான் யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரனுக்கு எம்பெருமான் சாப விமோசனம் வழங்கியது எப்படி? பார்கவன் அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். இந்த சுக்கிரன் ரொம்ப காலம் இங்கு தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இழந்த கண் பார்வையை பெற்றான். அதனால அவனுடைய பெயராலே பார்கவபுரி, சுக்கிரபுரி, அதையே தமிழ் ஆழ்வார் வெள்ளியங்குடின்னு சொல்றார். பெருமாள் வாமனாவதாரம் பண்ணின போது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு போய் 3 அடி மண்ணு கொடு அப்படின்னு யாசிக்க, சரின்னு மகாபலியும் வந்தவன் சாதாரண குழந்தை பிரம்மச்சாரி அப்படின்னு யாகம் பண்ற சமயத்துல இந்த மாதிரி விசேஷமா தானம் வாங்கிக்கிறவாள்லாம் வந்தா தனக்கு ரொம்ப அனுகிரகம் அப்படின்னு நினைச்சுண்டு கமண்டலத்துல இருக்கிற ஜலத்தினால தார வார்க்க போனான். ஆனா வந்திருக்கிறது பிரம்மச்சாரி அல்ல, பெருமாள் ஏதோ மகாபலியை சதி பண்ணி சூழ்ச்சியில சிக்க வைக்க போறார், தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ண போறார் அப்படின்னு தெரிஞ்சுண்ட சுக்கராச்சாரியர் எப்படியானோ அந்த தானத்தை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி மகாபலியை தனியா அழிச்சுட்டு போய் சில விஷயங்கள்லாம் சொல்றார். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கிறது, வந்தவன் பெருமாளா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தாலே பரம தேஜஸ் தெரியறது, பரபிரம்மத்துக்குரிய லட்சணங்கள்லாம் தெரியறது. உன்னிடத்துல யாச்சகம் அப்படின்னு வாங்கி கடைசியில உன்னை பெருமாள் நிர்கதியா விட்டுட்டு வேறோன்னு எனக்கு பயமா இருக்கு. 1000 இருந்தாலும் உன்னுடைய ஆச்சாரியன், என் சிஷ்யன் என் கண் முன்னால அழிஞ்சு போறதை பாக்குறதுக்கு எனக்கு சகிக்கல. வார்த்தை கொடுத்தா என்ன, எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லவே, இல்ல இல்ல வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீறினா அவமானம். யாகசாலையில தானம் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டோ அதை மீறினா அந்த யாகம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, யாகம் கெட்டு போயிடும், பாவம் செய்யறோம், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்லியும் கேட்காமல் இந்த மகாபலியானவன் தானம் கொடுக்கறதுக்கு வந்துட்டான். தானம் கொடுக்கிறவா வாங்கிக்கிறவா கிட்ட கையில ஜலத்தை விட்டு தானம் பண்ணக்கூடியதான மந்திரங்களை சொல்லி மந்திரபூர்வமா ஜலத்தோடு கூட தானம் கொடுக்கணும், தானம் வாங்கிக்கணும். அந்த சமயத்துல எப்படியாவது அதை தடுக்கணும்னு பார்த்தவர் தனியா கூட்டு பேசி பார்த்தார், முடியல. அந்த ஜலம் குத்துற கமண்டலத்துல இருக்கக்கூடியதான துவாரம், எந்த துவாரம் வழியா ஜலம் வெளியில வருதோ அந்த துவாரம் வழியா ஜலம் வெளியில வந்து மகாபலி கையில பட்டு மந்திர புரஸ்தரமா வாங்கிக்கிற வாமனன் கையில பட்டு பூமியிலே விழுந்தால்தான் தானம் கொடுத்தது ஆறுது. அந்த ஜலம் கொடுத்தாதானே தானம் பண்ணினதாக பூர்த்தியாகும். ஜலம் வரவிடாம தடுத்துட்டா என்ன பண்ணலாம்? இவா தானம் கொடுக்க மாட்டாளோன்னு மகாபலியை காப்பாற்றிவிடலாம், வாமனனுடைய சூழ்ச்சி பலிக்காது அப்படின்னு தப்பா அர்த்தம் பண்ணிண்டு சுக்கிரன் என்ன பண்ணான், ஒரு வண்டாக மாறி அந்த கமண்டலவினுடைய ஜலம் வரக்கூடியதான துவாரத்தை அடைச்சுட்டான். மகாபலி கமண்டலுவை கவிழ்க்கிறான், ஜலமே வரல ஜலமே வரல ஜலமே வரல. ஏதோ அடைச்சுட்டு இருக்க போல் இருக்கு, ஏதான குச்சி இருந்தா எடுத்துட்டு வாங்கோ, இந்த ஜலத்வாரத்தை குத்தி பார்க்கலாம் அப்படின்னு மகாபலி சொல்றான். பெருமாள் வாமனன் சொல்றார், அதுக்கெல்லாம் அவகாசமே இல்லை, என்னிடத்துல தர்ப பவித்திரம் இருக்கிறது, இந்த தர்ப இருக்க அந்த தர்பையால நானே ஒரு குத்து குத்துறேன்னு சொல்லி தன்னுடைய பவித்திர தர்பையினாலே அந்த ஜலத்வாரத்தை ஒரு குத்து குத்தினார்.
உள்ள வண்டு ரூபமா போய் அடைச்சுட்டு இருந்த சுக்கராச்சாரியருடைய ஒரு கண்ணு போயிடுத்து. இப்படி சுக்கிரன் தன்னுடையதான கண்ணை இழந்தான். கண்ணை இழந்து 2 கண்ணோட சாதாரணமா எல்லாராட்டமா நன்னா பார்த்துட்டு இருந்த சுக்கிரன் ஒத்த கண்ணா போயிட்டான். இந்த பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதிதென்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்றாள் இல்லையோ. இந்த கமண்டளவு குத்துறதுக்கு ஏதானோ இரும்போ செப்போ ஏதானோ ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து குத்தினா ஆச்சுன்னு தேடிட்டு போனா, குச்சியை தேடிட்டு போனா எதுவும் வேண்டாம். சாதாரண தர்ப புல் இருக்க, அதை கொண்டே நான் இந்த துவாரத்தில் இருக்கிற அடைப்பை எடுத்துடுறேன்னு பெருமாள் சுக்கிரனுடைய கண்ணை அழித்தானே. எங்கானும் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு நாம அந்த தர்ப புல்லை கொண்டு அதை எடுக்க முடியுமா? முடியாது. வல்லவனுக்குத்தான் புல்லாயுதம், எம்பெருமானுக்குத்தான் அந்த தர்ப பயன்பட்டது. அந்த தர்பைக்கு எப்படி அத்தனை சக்தின்னா, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய தர்ப ஏதோ ஒரு சின்ன ரெசிடியூ பீஸ், அதை கொண்டு அந்த ஜலத்வாரத்தை அடைப்பு எடுத்து ஜலத்தை வர வைக்கிறதே பெரிய காரியம். அதை கொண்டு சுக்கிரனுடைய கண்ணை எப்படி பெருமாள் நொல்லையாக்கினான் அப்படின்னா, சக்கர கையனே அச்சோ அச்சோ. அந்த தர்பையாக மாறினவன் யாருன்னா சுதர்சனாழ்வான். நிருசிம்மாவதாரத்திலே எம்பெருமானுடைய நகமாக மாறுகிறான். இங்கே வாமனாவதாரத்திலே எம்பெருமான் கை விரல் பவித்திர தர்பையாக ஆகிறான். இப்படி எம்பெருமானுக்கு எந்த சமயத்துல எந்த ஆயுதமாக மாற வேண்டுமானாலும் மாறுகிறவன் சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வான். ஆகையினாலே பெருமாள் வாமனனா ஒரு கையில கமண்டலுவையும் ஒரு கையில தாழங்குடையும் ஏந்திட்டு போயிட்டு இருக்கார். 2 கை தான் பெருமாளுக்கு. சக்கரம் எங்கேருந்து வந்தது? சக்கரம் பெருமாளுடைய கையிலே தர்ப பவித்திரமாக இருக்கிறது. அதை கொண்டு எம்பெருமான் சுக்கிரனுடைய கண்ணை நொல்லையாக்கினான் அப்படின்றது விருத்தாந்தம். இப்படி சுக்கிரன் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்தான். அந்த இழந்த கண்ணை பெறுவதற்காக சுக்கிரன் வந்து தபஸ் பண்ணின இடம்தான் இந்த இடம். எப்படி சுக்கிரன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணினான் அப்படின்னா, சுக்கிரன் பார்கவன்னு பேரு, அவனுடைய அப்பாவுக்கு பிருகு மகரிஷின்னு பேரு. அந்த பிருகு மகரிஷி பல காலம் இந்த க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்திருக்கிறார், அனுகிரகம் பெற்றிருக்கிறார். அதனால திருத்தகப்பனார் தபஸ் பண்ணின இடம், அப்பாவுக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்த இடம், நமக்கும் உத்தேசியம் அப்படின்னு சொல்லி அந்த பித்ருபக்தியினாலே அங்க வந்து தபஸ் பண்ணினான். எப்படி தபஸ் பண்ணினான்? எந்த தீர்த்தத்தை எம்பெருமான் விஷயமாக நாம சேர்க்க விடாம பண்ணினோமோ அந்த தீர்த்த கைங்கரியத்தினாலே எம்பெருமானை நாம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை கண்ணனான சுக்கிரன் இந்த திருவள்ளியங்குடி க்ஷேத்திரத்துக்கு வந்து தன்னுடைய கையாலே ஒரு கிணறு தோண்டி அந்த கணத்துல தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணி, சுக்கிரன் தோண்டி ஏற்படுத்தி பிரதிஷ்டை பண்ணின தீர்த்தமானபடியினாலே சுக்கிர தீர்த்தம் என்று பெயருடைய அந்த கிணற்று நீராலே எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியங்கள் பண்ணிட்டு வந்தான். ஒரு கைப்பிடி ஜலத்தை மகாபலியானவன் பெருமாள் கையில சேர்த்திருந்தானா தானம் நல்லபடியா முடிஞ்சு போயிருக்குமா? அதை பண்ண விடாம தடுத்தானோன்னு அதுக்கப்புறம் பெருமாள் இவன் கண்ணன் உள்ளையாக்கி தானத்தை நிறைவேற்றி விட்டார். திருவிக்கிரமனா உலகளந்து லோகத்தை எல்லாம் தன்னுடையதாக்கின்றார். அதெல்லாம் வேற, அதெல்லாம் பெருமாளுடைய பராக்கிரமத்தினாலே நடந்தது. இவன் உத்தமமான ஒரு தான கர்மா நடக்கிறச்ச, அதுவும் பரபிரம்மத்திற்கு அவனுக்கு சொந்தமான வஸ்துவை தானம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த உத்தமமான காரியம் நடக்கிறச்ச இவன் நடுவுல போய் தடுக்கிறானே, அது எப்பேற்பட்டது? ஒருத்தனுக்கு இடம் பண்ணி இலை போட்டு சாதம் எல்லாம் போட்டுட்டு அவன் சாப்பிடுறச்ச அவனை எழுப்புறதுக்கு சமானம் இல்லையா? அப்படி அந்த கிரூரமான காரியம் பண்ணினோமே. ஜலமானது பெருமாள் கைக்கு போக விடாம பண்ணினோமே. பெருமாள் கையெலம்ப கொடுக்கறதுக்கு சேர்க்கக்கூடிய ஜலத்துக்கு அர்க்கியம்னு பேரு. அர்க்கியம் சமர்ப்பயாமின்னு கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்தோமானா பெருமாள் கையெலம்பிக்கிற ஜலம். பாத்தியம் சமர்ப்பயாமின்னா பெருமாள் காலலம்பிக்கிறதுக்கு ஜலம் சமர்ப்பிக்கிறது. ஆசமணியம்னா பெருமாள் வாயு கொப்பளிக்கிறது. பாணியம்னா பெருமாள் தீர்த்தம் சாப்பிடுறது. இப்படிதான பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றச்ச கையலம்ப ஜலம், காலலம்ப ஜலம், தீர்த்தாமாட ஜலம், வாயு கொப்பளிக்க ஜலம், சாப்பிடுறதுக்கு தீர்த்தம்னு ஜலத்தினால பெருமாள் ஆராதிக்கிறோம். துளி ஜலம், ஒரு கைப்பிடி ஜலத்தை பெருமாள் கையில சேர்க்க விடாத மகா பாபியா போயிட்டேனே. அவன் மந்திரம் எல்லாம் சொல்லி ஜலத்துக்கு காத்துட்டு இருக்கான், என்னாலதான் அந்த காரியம் கெட்டது, மகா பாவியா போயிட்டேனே அப்படின்றத உணர்ந்து அந்த அபச்சாரம் நீங்கி அந்த ஒரு கண்ணை பெறுவதற்காக சுக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கிணற்ற தீர்த்தத்தாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம், திருவாராதனம், தலிகைக்கு தீர்த்தம்னு தீர்த்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வரான் சுக்கிரன். பண்ணிட்டு வந்து தினந்தோறும் இந்த சுக்கிர தீர்த்த கரையிலே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம், பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்டதான தீர்த்தம், அந்த பிரம்ம தீர்த்தத்துல தினம் தீர்த்தாமாடிண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிண்டு தன் கையால ஏற்படுத்தப்பட்ட சுக்கிர தீர்த்த கணத்து ஜலத்தை கொண்டு போய் பெருமாள் திருவாராதனாதிகளுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு பல காலம் தபஸ் பண்ணிட்டு வரான். ஒரு நல்ல முகூர்த்தத்திலே எம்பெருமான் கோலவெள்ளி ராமன்
சுக்கிரனுக்கு முன்னாலே ஆவிர்பாவமாகி அவனுக்கு சேவை கொடுத்து அவனுடைய குறைகளை எல்லாம் நீக்கி வைத்து இழந்த அவனுடைய ஒரு கண்ணை மறுபடியும் பிரசாதிக்கிறார் எம்பெருமான். பழையபடி சுக்கிரனுக்கு கண் பார்வை வந்து 2 கண்ணா எடுத்து எல்லாரை போல. அதனாலே கண் பார்வை கோளாறு இருக்கிறவா, கண் பார்வை குறைபாடு இருக்கிறவா, இவெல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா சஸ்தமாறுதுன்னு சொல்றா இந்த கஷேத்திரத்துல. சுக்கிரனுக்கு பார்வையை வழங்கிய எம்பெருமான் நமக்கும் வழங்குவானாக அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இப்படித்தான் வெள்ளியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து தபஸ் பண்ணி கைங்கரியம் பண்ணி எம்பெருமானை வணங்கின இடமானபடியினாலே வெள்ளியங்குடி அப்படின்னு இதற்கு ஆழ்வார் பேர் கொடுக்கிறார். இங்கு கண் பார்வை கோளாறுகள் நீங்கிறது மட்டுமல்ல, சுக்கிரனாலே ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய தோஷங்கள், சுக்கிர தோஷம் எல்லாம் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். வந்து தீர்த்தாமாடி பெருமாளை சேவித்தா போறோம், பெருமாளுடைய அனுகிரகத்தினால எல்லாம் சரியா போயிடுறது. விவாகம் தடைபடுறது, குழந்தை பாக்கியம் தள்ளி போறது அப்படின்னு சொல்லக்கூடியவாள்லாம் கூட இந்த எம்பெருமானை வந்து சேவித்தா இவனுடைய அனுகிரகத்தினாலே, மரகதவள்ளி தாயாருடைய அனுகிரகத்தினாலே சீக்கிரம் கல்யாணமும் குழந்தை பிறத்தலும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலும் நடக்கிறதுன்னு சொல்றா. சுக்கிரனுக்கு எம்பெருமான் இங்க அனுகிரகம் பண்ணினான் அப்படின்றத வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் தன்னுடைய பதிகத்திலே பாடுகிறார். வெள்ளியார் வணங்க, சுக்கிரன் வந்து சேவிக்க விரைந்து அருள் செய்வான். ரொம்ப சீக்கிரம் சுக்கிரனுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் நமக்கும் விரைந்து அருளட்டும் அப்படின்னு ஆழ்வாருடையதான மங்களாசாசனம், ஆழ்வாருடைய பாரிப்பு எதிர்பார்க்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் எதிர்பார்த்துட்டார், பெருமாள் நடத்திக்காம விடுவானா? ஆழ்வார் வாக்குக்காகவே நமக்கு சீக்கிரமா துவரிதமா பலன் தரக்கூடியவன் இந்த எம்பெருமான். ரொம்ப வரப்பிரசாதி, சக்தி வாய்ந்த பெருமாள். நிறைய பேர் வந்து சேவிக்கிறது இல்ல, நிறைய வருமானம் இல்ல, எங்கேயோ கோடியில இருக்கு. இருந்தாலும் பெருமாளும் பிராட்டியும் அத்தனை சக்தி வாய்ந்தவா. அங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறவா, அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறதுல இருந்து அவ சொல்லக்கூடியதான விஷயம் இது. அத்தனை சாநித்தியமுடைய பெருமாள் தாயாரிவா. குறிப்பா இது ஸ்ரீராமனுடைய கஷேத்திரமானபடியினாலே இங்க ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம். முழு ஸ்ரீமத் ராமாயண பாராயணமோ இல்ல சங்கேப ராமாயணமோ சுந்தரகாண்டமோ யாருக்கு என்ன முடியறதோ துளி எம்பெருமான் சன்னதியில ஒரு சர்க்கமாவது பாராயணம் பண்ணினா அத்தனை விசேஷம். இது சுக்கிரனுக்கு பண்ணினதான அனுகிரகம். அடுத்தபடியா அசுரர்களுடைய சிற்பி மயனுக்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகம். தேவர்களுடைய சிற்பி விஸ்வகர்மா. தேவர்கள் ஏதான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும், ஒரு மாளிகையை நிர்மாணம் பண்ணணும், ஒரு யாக குண்டத்தை நிர்மாணம் பண்ணணும், ஒரு கோவில் கட்டணும், விமானம் கட்டணும், இதெல்லாம் யாரிடத்துல சொல்லுவா? விஸ்வகர்மா இடத்துல சொல்லி விஸ்வகர்மா பண்ணி கொடுப்பான். பல திவ்ய தேசங்கள் தேவர்கள் பல பேர் தபஸ் பண்ணி அவளுக்கு எம்பெருமான் சாப விமோச்சனமோ இழந்த சக்திகளை பெற்றுத் தருவதோ புதுசா வரம் கொடுக்கிறதோ இதெல்லாம் நடந்தபடியினாலே பல திவ்ய தேசங்களை தேவர்களினுடைய ஆணையின் பேரில் விஸ்வகர்மா தான் கட்டியிருப்பான். பல கோயில்கள், விமானமோ மண்டபமோ கோயிலோ எல்லாம் எந்த ஸ்தல புராணம் இதுவரைக்கும் நாம அனுபவித்த 60க்கும் மேற்பட்ட திவ்யதேசங்கள்ல பார்த்தாலும் பல கோயில்களை இந்திரன் சொன்னான், பிரம்மா சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு தேவ நியமனத்தின் பேரிலே தேவ சிற்பியான விஸ்வகர்மா தான் கட்டியிருப்பான். அசுரர்களினுடைய சிற்பியான மயனுக்கு இது ஒரு குறை. சர்வலோக சரண்யனா பரபிரம்மமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய கோயில்களை திவ்ய தேசங்களை வடிவமைத்து கட்டக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. மகா பாபிகளா துஷ்டாளா இருக்கக்கூடிய அசுராளுக்குன்னா நாம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மனசு குறை இருந்துட்டே இருந்தது. எங்கேயானும் போய் தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த குறைய போக்கிக்கலான்னு மயன் நினைச்சான். எங்க போலான்னா, ஏற்கனவே அசுர குருவான சுக்கராச்சாரியர் வந்து தபஸ் பண்ணி இழந்த கண்ணை பெற்றிருக்கிறார். இந்த க்ஷேத்திரம் தான் சரின்னு திருவள்ளியங்குடிக்கு வந்து எம்பெருமானிடத்துல விசேஷமா ரொம்ப காலம் தபஸ் பண்ணி பெருமாள் நேர்ல வந்து சேவை சாதிக்கிறார். எதுக்காக என்ன கூட்ட அப்படின்னு கேட்க எம்பெருமான் சொல்றார், மயனே, நீ அசுரர்களுடைய சிற்பியாக இருந்தாலும் ரொம்ப நல்லவன், என்னிடத்துல நிலைத்த பக்தி இருக்கிறவன். அதனாலதான் என் க்ஷேத்திரத்துக்கு வந்து அன்ன ஆகாரம் நிதிரை இல்லாம இத்தனை நாள் தபஸ் பண்ணிருக்க. என்ன வேணும் உனக்கு கேளு, நான் அவசியம் அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் சொல்ல மயன் சொல்றான், எம்பெருமானே, நான் பிரம்மாவிடத்திலே போனேன். பிரம்மாவிடத்திலே போய் எம்பெருமானுடையதான சன்னதிகளை கோயில்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணக்கூடிய பாக்கியம் விஸ்வகர்மாவுக்கே கிடைச்சுட்டு இருக்கே. எனக்கு அந்த பாக்கியம் பிராப்தமாலேயே நீங்க தானும் பார்த்து எனக்கு பெருமாள் கோவில் கட்டக்கூடிய கைங்கரியத்தை தரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். பல க்ஷேத்திரங்கள்ல விஸ்வகர்மாவை கூட்டு நான் கோயில் கட்ட சொன்னது, நான் விமானம் கட்ட சொன்னது,
இந்திரன் விஸ்வகர்மாவை கூட்டு அவன் கோயில் கட்ட சொன்னது, அவன் விமானம் கட்ட சொன்னது, இதெல்லாம் நான் சொன்னாப்பல இந்திரன் சொன்னாப்பல எல்லாருக்கும் தெரியறதே ஒழிய எங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் எங்க மூலமா சொல்ல வைக்கிறான். எல்லார் பண்ணக்கூடிய காரியமும் பெருமாளுடைய பிரேரணையினால நடக்கிறது. விஸ்வகர்மாவானவன் கையால கோவிலை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் எங்க மூலமா அதை நிறைவேற்றிக்கிறான். அவ்வளவுதான் நடந்ததே ஒழிய முழுசா நானே காரணம் அல்ல. அதனால நீயும் பெருமாளுக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது நானோ இந்திரனோ அல்ல, பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். அவரிடத்துல போய் தபஸ் பண்ணி பிரார்த்தி, உனக்கு அந்த பாக்கியத்தை பெருமாள் கொடுப்பார்னு பிரம்மா சொல்றார். அது அப்படியே பெருமாள் இடத்துல மயன் சொல்றான். இப்படி எல்லாம் பிரம்மா சொன்னார். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தேவரீரை நோக்கி தபஸ் பண்ணினேன். அடியனுக்கு தேவரீர் கோயில் கட்டக்கூடியதான பாக்கியத்தை தரணும்னு பிரார்த்திக்க, அவ்வளவுதானே, கவலைப்படாதே. இந்த ஆச்சரியமான நீ தபஸ் பண்ணிடுதான இந்த க்ஷேத்திரத்தை, இந்த திருக்கோயிலை உன்னுடைய கையால நீயே நிர்மாணம் பண்ணு. நீயே எனக்கு விமானம் அமைத்து, நீயே எனக்கு மண்டபம் கோபுரம் மதிலோடு கூட கோயில் கட்டி எனக்கு ஆலய நிர்மாணம் பண்ணு அப்படின்னு பெருமாள் நியமிக்க, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட மயனானவன் இந்த திருவள்ளியங்குடி கோலவெள்ளி ராமனுடைய கோயிலை கட்டி முடித்து எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தான். அப்போ பெருமாள் அவனுக்கு 4 திருக்கரங்களோட சங்க சக்கரங்களோட திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய க்ஷீராப்திநாதனா சேவை சாதிச்சார். இந்த திருக்கோலத்தை அடியன் பலமுறை சேவிச்சிருக்கேன். அடியனுக்கு ஸ்ரீராம அவதாரத்தை சேவிக்கணும்னு ஆசை. சக்கரவர்த்தி திருமகனா மனுஷ சரீரத்தோடு கூட 2 கைகளோடு கூட கையில கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்லேந்தி கொண்டு எனக்கு அந்த அழகான சேவையை கூட அப்படின்னு பிரார்த்திக்க, உடனே பக்கத்துல இருந்த கருடனிடத்திலே சங்க சக்கரங்களை பெருமாள் கொடுத்துட்டு 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரங்களை மறைத்து கொண்டு 2 திருக்கரங்களோடு கூட ஸ்ரீராமனா லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு சொல்லும்படியா சிருங்கார சுந்தரனா தன்னுடைய அழகாலே எல்லோரையும் கவரக்கூடிய அந்த ஆச்சரியமான ஸ்ரீராமன் சொல்லக்கூடியதான அவதார திருமேனியை மயனுடைய கண்ணுக்கு விருந்தாக எம்பெருமான் இங்கே சேவை சாதித்தான். அப்படி சேவை சாதிச்சுட்டு அவனுக்கு பண்ணின அனுகிரகத்தோடு கூட திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பேர்ல பெருமாள் செயலிச்சுருக்கான். அவன்தான் கோல வில்லி ராமன், சிருங்கார சுந்தரன். இங்கே கதலி விருட்சம்னு சொல்லக்கூடிய வாழை மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. அதுலயும் விசேஷமா செவ்வாழை மரம் தான் இங்க ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய செவ்வாழை மரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மரத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தார் வந்துட்டே இருக்கும். ஒரு செவ்வாழை, நல்ல பெரிய பருத்த செவ்வாழை தார், வாழைத்தார் ஒண்ணு முழுசா வரும். அது விழுந்து அது விழக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு மரம் வந்து அதுல இருந்து ஒரு தார் வரும். இப்படி வாழையடி வாழையா தொடர்ந்து ஒரு மரமே திரும்ப 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 வந்துட்டு இருக்கக்கூடியதான அதிசயம் இந்த க்ஷேத்திரத்துல விசேஷமா இருக்கு. இது மரகதவள்ளி தாயாருடைய கோலவெள்ளி ராமனுடைய அனுகிரகம் அப்படின்னு வரவாலாம் அதை சேவிக்கிறா. அது ஒரு ஆச்சரியம். கோவில் அமைப்புன்னு பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா ரம்யமா வயல்வெளிகளுக்கும் 4 தீர்த்தங்களுக்கும் வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு முதலிய பச்சை பசேல் இருக்கக்கூடிய வனம் போன்ற அமைப்புகளுக்கு நடுவே ஏகாந்தமான ரம்யமான கோயில். பரபரப்பான சாலைகளுக்கெல்லாம் பல தூரம் உள்ளே இருக்கக்கூடியதான திவதேசம். நல்ல பகல்ல பிம்மால வேலையில சாயங்கால வேலையில போய் அனுபவித்தோமானால் இந்த திவதேசத்தினுடையதான இயற்கை அழகு அத்தனை ஆச்சரியமா இருக்கும். குறிப்பா பெருமாள் சன்னதியை சுத்தி வாய்க்கால் போல இருக்கு. அந்த வாய்க்கால் முழுக்க கரும்பெண்ணெய், தாமரை எண்ணெய், இப்படி பல பயிர்களாலே செடி கொடிகளாலே ஆச்சரியமாக இன்றும் கூட சுந்தரமாக இருக்கக்கூடியது இந்த திவதேசம். சிருங்கார சுந்தரனான எம்பெருமான் வசிக்கக்கூடிய திவதேசமோ இல்லையோ, அவனுடையதான திருமேனி தேஜஸ் பிரதிபலித்து பிரதிபலித்து திவதேசமே சிருங்கார சுந்தரமா பாக்கிறவாளையெல்லாம் கவர்ந்து தன்னிடத்திலே வரவழைக்கக்கூடிய அழகோடு கூட மிளிர்கிற திவதேசம். அப்படி ஆச்சரியமான அந்த திவதேசத்துக்குள்ளே 3 நிலை ராஜகோபுரத்தோடு கூட இருக்கக்கூடியதான திருக்கோவில். ராஜகோபுரத்தை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா பலிபீட்டம், துவஜஸ்தம்பம். அதை தாண்டி போனோமானா சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு திருவடிகளை மடக்கி கொண்டு கையை கூப்பி கொண்டு பெருமாள் எப்ப சொல்றாரோ புறப்படுறதுக்கு உடனே சித்தமா இருக்கேன்னு சொல்றது போன்ற திருக்கோலத்திலே கருடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஆச்சரியமான கருடன் சன்னதி. பெருமாளுடைய சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற கருடனானபடியினாலே சாட்சாத் பெருமாளுடைய சாநித்தியம் அத்தனையும் கருடனுக்கும் உண்டு அப்படின்னு கருடன் ரொம்ப வரப்பிரசாதியாக திகழக்கூடியதான திவதேசம். இந்த கருடன் இடது காலை மடித்து வலது காலை குத்திட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அழகான திருக்கோலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பெருமாள் எப்ப கூட்டாலும் புறப்படுறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான கோலம் இது.
என்னதான் ஈஸ்வரனுடைய சின்னங்களான சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருந்தாலும் தான் அடியவன் தான், பக்தன் தான், அந்த எம்பெருமான் திருவடிகளை சேவித்துக் கொண்டிருப்பவன் தான் என்பதை காட்டக்கூடிய ரீதியிலே அஞ்சலி அஸ்தரா கைய கூப்பிண்டு பணிவோடு கூட சேவை சாதிக்கிறார். கண் மலரெல்லாம் சாத்தப்பட்டு சாட்சாத்தா நம்மள நேர்ல பார்த்து அனுகிரகிப்பது போல எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான வரப்பிரசாதி கருடன் இவரையும் சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டும் நேர கர்ப்பகிரகத்துக்குள்ள போனோமானா ஆச்சரியமா பாம்பு படுக்கையிலே திருவனந்தாழ்வான் மேலே ஒரு கைய தலைக்க வச்சுண்டு ஒரு கைய உடம்பு மேல அப்படியே ஆயாசமா வச்சுண்டு சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமன், திருவடிவாரத்துல தாமரை, ஆச்சரியமா தொப்புள்ள இருந்து வரக்கூடிய பிரம்மா, முன்னால சுருங்கார சுந்தரன்னு சொல்லக்கூடிய உற்சவர், உபயநாச்சிமார், ஆண்டாள், சுதர்சனிர்வாள்லாம் எழுதிருக்கா. அவளை எல்லாம் சேவிச்சுட்டு வெளியில வந்தோமானா பெருமாளை பிரதட்சிணம் பண்ற போறக்கூடியதான பிராகாரத்திலே மரகதவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய தாயார், தனி கோயில் நாச்சியார், மூலவர் தாயாரும் உற்சவர் தாயாரும் சன்னதியில எழுதிருக்கா. தாயார் 4 திருக்கரங்களோட கூட ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடியதான அமர்ந்த திருக்கோல சேவை. தாயார் பெருமாளை தவிர யோக நரசிம்மர் சேவை சாதிக்கிறார், வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், குலசேகராழ்வார், எம்பெருமானார், சுவாமி தேசிகன், விஸ்வக்சேனர் இவாள்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னதி. கோவிலுக்கு வெளியில திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சன்னதி உண்டு. இந்த எம்பெருமான் ஸ்ரீராப்திநாதன் திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கிறது போன்ற பெருமாள். இவர் ஆச்சரியமான சிலா திருமேனி, அதாவது திருமஞ்சனம் பண்ணக்கூடிய திருமேனி, அதன் மேல வர்ண கலாபம் பூசப்பட்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அபூர்வமான தகவல். உற்சவங்கள்னு பார்த்தால் பெருமாள் ராமனானபடியினாலே ஸ்ரீராமநவமி உற்சவம் ரொம்ப பிரதானம். கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவங்கள், தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், திருக்கார்த்திகை உற்சவம், ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம் எல்லாம் பிரதான உற்சவங்கள். இங்கே ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் திருமங்கை ஆழ்வார் மட்டும் 10 பாசுரங்களால மங்களாசாசனம் பண்ணின திவதேசம். ஆழ்வார் இந்த பாசுரத்துல எல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணல, பெருமாளுடைய க்ஷேத்திரமான திருவள்ளியங்குடியையே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். 10 பாட்டு முடிகிற செய்யும் திருவள்ளியங்குடி அதுவே, திருவள்ளியங்குடி அதுவேன்னு வெள்ளியங்குடியை தான் மங்களாசாசனம் பண்றாரு. இங்கே இதுல இருந்து என்ன தெரியாதுன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் மேன்மையும் சாநித்தியமும் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசத்திற்கும் உண்டுன்னு தெரிகிறது. அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒழியுமன்றேன்னு தொண்டரைப்புடிகள். நரகத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே நரகம் இல்லாத போயிடுமா? ஸ்ரீரங்கநாதன்னு கூட சொல்ல வேண்டாம், ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே போறோம். அப்ப என்ன அர்த்தம்? பெருமாளுடைய பவித்திரத்தை, பெருமாளுடைய மகிமை கஷேத்திரத்துக்கும் உண்டு. திருமலை அப்பன்னு கூட சொல்ல வேண்டாம், திருமலைன்னு சொன்னா போறோம். திருமலை அப்பனை சரணாகதி பண்ண வேண்டாம், திருமலையையே சரணாகதி பண்ணலாம் சுவாமி தேசிக நாட்டம். அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் அவன் வசிக்கக்கூடிய திவதேசத்திற்கும் உண்டு அப்படின்னு அந்த தத்துவத்தை நிரூபிக்கிற வகையிலே 10 பாட்டிலையும் திருவள்ளியங்குடி திவதேசத்தையே கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார் பொதுவாக தசாவதாரங்களை எல்லாம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகித்த பெருமானிவன், அவன் இங்க வந்து சயனிச்சென்றிருக்கான் அப்படின்னு தான் பாடுறார். ஆய்ச்சியர் அழைப்ப வெண்ணையுண்டு ஒரு கால் ஆலிலை வளர்ந்த எம்பெருமான், பேய்ச்சியை முளையுண்டு இணை மருதிருத்து பெருநிலமளந்தவன் கோயில். ஆய்ச்சியர் அழைப்ப வெண்ணெய் உண்டு. கிருஷ்ணாவதாரத்திலே கோபியர்களிடத்துல ஆசையா போய் அவ கொடுத்த வெண்ணையை வாங்கி சாட்ட பெருமாள் அப்படின்னு கிருஷ்ணாவதார லீலை. ஒரு கால் ஆளிலை வளர்ந்த எம்பெருமான், பிரளய காலத்துல ஆலமரத்து இலை மேல ஒரு பாலகனா படுத்துண்டு லோகத்தை எல்லாம் வயத்திலே வைத்து சம்ரட்சித்த எம்பெருமான் அப்படின்னு பிரளய கால பெருமாள். பேச்சியை முளையுண்டு, பூத்தனையை திருமார்பு பாலை உண்டு சம்ஹாரம் பண்ணின பெருமாள். இணை மருதிருத்து, மருத மரங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அழித்த பெருமாள். பெரு நிலமலர்ந்தவன், திரிவிக்ரமாவதாரம் பண்ணின பெருமாள் அப்படின்னு பெருமாள் தசாவதாரங்களிலும் பல சமயங்களிலும் பண்ணின அவனுடைய லீலைகளை எல்லாம் வர்ணித்து அந்த எம்பெருமான் எங்க என்று இருக்கான் தெரியுமா? பெருநிலமலர்ந்தவன் கோயில். இப்படி பல அவதாரங்கள்ல பல லீலைகளை பண்ணின பெருமாளுடைய கோயில் காய்த்தனீல் கமுகும் கதலியும் தெங்கும் எங்கும் மாம்பொழில்களின் நடுவே வாய்த்த நீர் பாயும் மண்ணியின் தென்பால் திருவெள்ளியங்குடியதுவே. மண்ணியின் தென்பால், மண்ணியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடுறது, அந்த ஆற்றினுடைய தெற்கு கரையில இருக்கக்கூடியது திருவள்ளியங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசம். மண்ணியாற்றினுடைய தென்கரை திவதேசம் இது. எப்பேற்பட்ட அழகான திவதேசம்னா, காய்த்த நீல் கமுகு, நன்னா ஒசரமா பெருசா வளர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கிற பாக்கு மரங்களை உடையது. நிறைய பாக்கு மரங்கள் சமிருத்தியா இருக்கான்.
கதலி, நிறைய வாழை மரங்கள், இன்னைக்கும் பிரத்யட்சமா நிறைய வாழை மரங்கள் சூழ்ந்துதான் இருக்கு கோவில். தெங்கு, தென்னை மரங்கள் அப்படி தோப்பு தோப்பா இருக்கக்கூடியது. எங்கும் மாம்பொழில்களின் நடுவே நிறைய மாந்தோப்புகளும் உண்டு. இப்படி பாக்கு மர தோப்புகள் என்ன, வாழை தோப்புகள் என்ன, தென்னை மர தோப்புகள் என்ன, மாந்தோப்புகள் என்ன, இப்படி பசுமையாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான மண்யாற்று ஜலத்தினாலே வலம் செய்யப்பட்ட அதனுடைய தென்கரையிலே இருக்கக்கூடியதான திருவள்ளியங்குடின்னு சொல்லக்கூடிய சுந்தரமான ரம்யமான திவ்யதேசம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டுல ராமாவதார கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாம் வர்ணித்து அந்த எம்பெருமான் வந்து சயனிச்சென்றிருக்கிறதான திருக்கோயில் பொதும்பிடை வரிவண்டு மிண்டி தேனிரை துண்டு அங்கு இன்னிசை முரலும் திருவள்ளியங்குடியதுவே. பொதும்பு, இங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்ல நிறைய தேன் சமிருத்தியா இருக்கு. அந்த தேனை உறிஞ்சு சாப்பிடுறதுக்காக நிறைய வண்டுகள் வந்து தேனை சாப்பிட்டு அந்த போதையில இன்னிசையாக ரீங்காரம் பாடிக்கொண்டு சுந்தரமாக ஆடிக்கொண்டு பொழுத நல்லபடியா கழித்து கொண்டு வரக்கூடிய உத்தமமான திவ்யதேசம் திருவள்ளியங்குடி. கடுவிடமுடைய காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன் தன் படமிறப்பாய்ந்து பல்மணி சிந்த பல்நடம் பயின்றவன் கோயில் படவரவல்குள் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத் துளி போய் அடைபுடை தழுவி அண்டம் நின்றதிரும் திருவள்ளியங்குடியதுவே. காலிங்க நர்த்தனமாடின பெருமாள், பாம்பை பார்த்தாலே படையும் நடுங்கோன்னு சொல்றாலே, அந்த பாம்பினுடைய வாழை அப்படி அனாயாசமா பிடிச்சுட்டு மகா விஷப்பாம்பான அந்த காளியனுடைய தலை மேல ஏறி நின்றுண்டு அதை ஒரு அரங்கமா நாட்டியமாடக்கூடிய ஒரு மேடையா நினைச்சுண்டு நல்லா சாஸ்திரப்படி பரத சாஸ்திரம் தெரிஞ்சவாலும் கூட இந்த நடனத்திலே தோற்று போகும்படியாக ஒரு சுந்தர நடனத்தை ஆடினானே எம்பெருமான். அப்படி பல நடனங்களை ஆடின பெருமாள் தலைக்கு மேல குடங்களை வச்சுண்டு குடக்கூத்தாடி இருக்கிறான். காளியனுடைய தலைமையில நின்று நடனமாடி இருக்கான். இப்படி பல நடனங்கள், பல்நடம் பயின்றவன் கோயில், பல நடனங்களை ஆடி நடனக்கலை வல்லுநர்களும் இவனிடத்திலே பிச்சை கேட்கும்படியாக வாய்விழந்து நிற்கும்படியாக அழகிய ரூபசுந்தரமான நடனத்தை ஆடின பெருமாள் இருக்கானே, அவன் வந்து ராமனா சயனிச்சென்றிருக்கிற திருக்கோயில். இந்த ஊர்ல ஆச்சரியமான நடனங்களை எல்லாம் ஆடின பெருமாள் இவர், நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாலும் அவளுக்கு தெரிஞ்ச ஆச்சரியமான பாடல்களை பாடிக்கொண்டோ ஆடல்களை ஆடிக்கொண்டோ நாடகம் எல்லாம் பண்றாளாம் இந்த பெருமானுக்கு. ராமாயண கதைகள், பாகவத கதைகள் இதையெல்லாம் ஆச்சரியமா நாடகமா பண்ணி பெருமாளை ஆராதிக்கிறாளாம். இவ பண்ணக்கூடியதான அந்த நாடகத்தினுடைய சப்தம் அண்டம் நின்று அதிரும், ஆகாசம் வரைக்கும் போய் அப்படியே அதிர்றதாம். அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே எல்லோரும் பக்தி நடனத்திலே மூழ்கி திளைக்கக்கூடிய திருவள்ளியங்குடி அப்படின்னு மங்களாதாசனம் பண்றார். பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகொள் கோயில். பார்க்கடல் துயின்ற பரமனார் க்ஷீராப்திநாதன் வந்து சயனிச்சென்றிருக்கக்கூடியதான ஒரு திருக்கோவில். அடியான் ஏற்கனவே சொன்னேன், மயனுக்கு பெருமாள் க்ஷீராப்திநாதனா தான் சேவை கொடுக்கிறார். அவன் ராமன் அப்படின்னு பிரார்த்திக்கவே தான் பெருமாள் தன்னுடைய சங்க சக்கரங்களை கருடனுக்கு கொடுத்துட்டு 2 தோள்களையும் மறைச்சுண்டு ராமனா சேவை சாதிக்கிறார். இப்பவும் சயனிச்சென்றிருக்கிற பெருமாளை பார்த்தா நமக்கு க்ஷீராப்திநாதனாட்டமா தான் சேவை சாதிப்பார். அதனால பார்க்கடல் துயின்ற பரமனார் க்ஷீராப்திநாதன் பள்ளிகொள் கோயில் சயனிச்சென்றிருக்கிறதான சன்னதி அப்படின்னு சாதிச்சார். அரக்கருதம் சேனை கூற்றிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில்லி ராமன் தன் கோயில். அழகான வில்ல கையில பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான் கோலவில்லி ராமன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அப்படி என்ன அழகு அந்த வில்லுக்கு அப்படின்னா, அவாவா காரியத்தை அவா எப்படி சிறப்பா பண்றான்றதுதான் அவளுக்கு அழகு. அழகுன்றது கேவலம் கவர்ச்சியோ முகத்துல இருக்கக்கூடியதான பாவமோ அல்ல. ஒரு காரியத்தை யார் எப்படி பண்ணணுமோ அந்த காரியத்தை அவர் நன்னா பண்ணிட்டா அது அவருக்கு அழகு. நன்னா படிக்கிறது மாணவனுக்கு அழகு, நன்னா பாடம் சொல்றது ஆசிரியருக்கு அழகுன்னு சொல்றது போல அவாவா காரியத்தை அவா ஒழுங்கா பண்ணினா அதுவே அவளுக்கு அழகு. பெருமாளுடைய வில்லுக்கு அப்படி என்ன அழகுன்னா, அரக்கர்த்தம் சேனை கூற்றிடை செல்ல, அசுர சேனைகளை எல்லாம் யமனிடத்திலே அனுப்பி வைத்த காரியம் யார் பண்ணது? எம்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய கொடும் கனை, கொடுமையான வில்லு பண்ணித்தான். இது என்ன சுவாமி, இப்பதான் அழகிய வில் கோல வில்லுன்னு சொல்லிட்டு கொடுங்கனை கொடுமையான வில்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தர்மத்தின் படி செல்லுகிற நல்லவாளா இருக்கிற சத்துக்களா இருக்கிற பகவத் பக்தாலா பாகவத பக்தாலா இருக்கிற சாதுக்களுக்கு அடியவர்களுக்கு அழகிய வில் கோலவில், கோலவில்லி ராமன். அதர்மத்தின் வழியே செல்லுகிற பகவானுக்கும் பாகவதாலுக்கும் எதிராக நடக்கிற அதர்மத்தின் உச்சத்திலே நின்று ஆட்டமாக ஆடுகிற
ராவணன் கும்பகர்ணன் முதலான துஷ்ட சத்துருக்களுக்கெல்லாம் கொடுமையான வில் கொடும் கனை. இப்படி ஒரு வில்லே தன்னுடைய காரியத்தை ஒழுங்கா பண்றபடியினாலே அழகானதாக தெரிகிறது, துஷ்டாலுக்கு கொடுமையா தெரிகிறது. துஷ்டால சம்ஹாரம் பண்ணிட்டு அதனால அவர்களுக்கு கொடுமையான வில் சரி. நமக்கு எப்படி அழகான வில் அப்படின்னா, நம்மள ஆபத்துல இருந்து ரட்சிக்கிறதோ இல்லையோ அது அழகு. அதை விட எம்பெருமான் கையில எதுக்கு ஆயுதம் ஏந்தின்றிருக்கான், சத்ருக்களை சம்ஹாரம் பண்றதுக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது பெருமாளுக்கு அலங்காரம். அது கையில வில்ல பிடிச்சிட்டு அப்படியே பெருமாள் நிக்கிறார் அப்படின்னா எத்தனை ஆச்சரியமா தனுர்பங்கியா நிக்கிறார் பெருமாள்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி பெருமாளுக்கு அலங்காரமாகவும் இருக்கிறபடினாலே அழகிய வில்லை உடைய கோலவில்லி ராமன் அப்படின்னு ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். ஒள்ளிய கருமம் செய்வன் என்றுணர்ந்த மாவலி வேள்வியில் பொக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அல்லியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரியரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவள்ளியங்குடி. அதுவே சுக்கிரனுடைய கதை மொத்தத்தையும் சொல்லிட்டார் இந்த ஒரு பாட்டுல. ஒள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவழி வேள்வியில் புக்கு. ஒள்ளிய கர்மம் அப்படின்னா வசந்த கர்மா. என்ன கர்மா? எம்பெருமான் கையிலே தானம் பண்ணி கொடுக்கக்கூடியதான அந்த கர்மா. வந்தவன் பெருமாள் தான் சூழ்ச்சியால உன்னை இந்த மாதிரி ஏமாத்துறான்னு மகாபலி கிட்ட சுக்கிரர் சொன்ன போதும் கூட கொடுத்த வார்த்தையை மீறமாட்டேன், தோற்றாலும் எம்பெருமானிடத்திலே தான் தோற்கிறேன், பெருமாளுக்கு தானம் பண்ணி கொடுக்கிறதான பாக்கியம் உனக்கு வாய்த்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த உசந்த கர்மாவை பண்ணணும்னு மகாபலி துணிந்தானே. அப்போ பெருமாள் வாமனனாக அந்த தானத்தை வாங்கி கொண்டு வருகிற அந்த சமயத்திலே அதை தடுத்த பாவத்தினால் ஒரு கண்ணை இழந்து நின்றானே சுக்கிரன். அவன் இந்த திருவள்ளியங்குடியிலே தபஸ் பண்ணி எம்பெருமானை சாப விமோச்சனம் வேண்ட அவனுக்கு விரைந்து அனுகிரகம் பண்ணி இழந்த அவனுடைய பார்வையை மீண்டும் அனுகிரகித்த பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளியங்குடின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் அப்படின்னு கொண்டாடுறார். இங்க இருக்கக்கூடிய குயில்கள்லாம் கூட என்ன பண்றதாம், ஹரி என்று அவை அழைப்ப கூன்னு கத்துறது இல்லையா, ஹரி 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 ஹரின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது. அப்படி மனுஷா மட்டுமல்ல, உயிரினங்கள்னு எத்தனை உண்டோ அத்தனையும் எம்பெருமானுடைய திருநாமத்தை ஜபித்து உச்சரித்து அவன் திருவடிவாரத்துக்கு போகக்கூடிய பக்தியை வலிக்கக்கூடியதான விளை நிலம் இந்த திவ்யதேசம் என்பதாக திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர் தம் பெருமானை அன்று அறியாய் மடியடை வைத்து மார்வை முன் கீண்ட மாயனார் மன்னிய கோயில். முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர் தம் பெருமான். இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருந்த ஹிரண்யனுடைய கதையை முடித்து நிருசிம்மனாக நம்ம எல்லாம் காத்தருளின பெருமாள் இங்கு சயனிச்சென்றிருக்கான். குடிகுடியாகி கூடி நின்றமரர் குணங்களே பிதட்டு நின்றேத்த அடியவர் கருளி அரவணை துயின்ற ஆழியானமர்ந்துரை கோயில். பிரம்மா வந்தான், தபஸ் பண்ணினான், இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றான். இந்திரன் வந்தான், தபஸ் பண்ணினான், இழந்த வரத்தை மீண்டும் பெற்றான். இப்படி பிரம்மா என்ன, இந்திரன் என்ன, இன்னும் பல அமரர்கள் தேவர்கள் அவெல்லாம் கூட்டம் கூட்டமா இந்த எம்பெருமானை சேவித்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனிடத்துல தபஸ் பண்ணி பிரார்த்திக்கிற போது அவளுக்கெல்லாம் வேண்டிய அனுகிரகங்களை பண்ணி அவளுடைய கோரிக்கைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்து அவர்களுக்கு சேவை சாதித்து அனுகிரகிப்பதற்காகவே, நமக்கு சேவை சாதித்து அனுகிரகிப்பதற்காகவே ஆதிசேஷன் பெயர்ல சயனிச்சுண்டு தன்னுடைய அழகாலே நம்மளை எல்லாம் வரவழைத்துக் கொண்டு அனுகிரகித்துக் கொண்டிருக்கிற பெருமாள், அழைத்து வாழ்விப்பவன். திருவள்ளியங்குடி ராமர் எத்தனை அழகார் பேர் தெரியுமா? அவசியம் ஒரு முறை சேவிக்கணும் அடியன் அப்படின்னு யாரானு சொல்றா. அந்த அழகினாலே ஈர்க்கப்பட்டு சேவித்தவா சொல்லக்கூடிய அனுபவ வார்த்தை அப்படி மனசத்தோட எப்ப திருவள்ளியங்குடிக்கு போய் பெருமாளை சேவிக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோடையே ஒருத்தன் இருந்திருந்து திருவள்ளியங்குடிக்கு போய் சேவிக்கிற பட்சத்தில் அவ சொன்னது எத்தனை சத்தியம், எத்தனை ஆச்சரியமா இருக்காரு பெருமாள். அவ சொன்னான்னு வந்தோம், இனி இங்க இருந்து போக முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகோடைய கூட எம்பெருமான் நம்மை சொக்க வைக்கக்கூடியதான திவ்யதேசம். இந்த எம்பெருமான் விஷயமாக திருமங்கையாழ்வார் பாடின 10 பாசுரங்களை பக்தியோடு கூட சொல்றவா எல்லாரையும் வென்று ஆழ்வார்கள். அவளுக்கு என்னைக்கும் கஷ்டம்னு ஒண்ணு வராது. எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து விடுபட்டு எதிரிகளும் இல்லாம எதிரிகளை அடக்கி ஆண்டு என்றும் ஜெயத்தோட கூட விளங்குவார்கள் அப்படின்னு பலன் சொல்லியிருக்கார். எந்த திவ்யதேசத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த திவ்யதேசத்துக்கு என்னன்னா, இந்த திவ்யதேசத்தை சேவித்தா 108 திவ்யதேச எம்பெருமான்களையும் சேவித்ததாகிறது அப்படின்னு சொல்றா. இது ஒரு பெருமை. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல்னு பார்த்தால்,
காலளவும் போதா கடல் ஞாலத்தோர் கற்ற நூலளவே அன்றி நுவழ்வாரார் கோளப்பரு வெள்ளியங்குடியான் பாதகவூன் மாய்த்த திருவெள்ளியங்குடியான் சீர். கோளப்பரு வெள்ளி அங்குடியான், அழகா பெருசா இருக்கக்கூடிய வெள்ளிமலை, கைலாயம்னு சொல்லக்கூடிய கைலாச பர்வதம், அதிலே வாழக்கூடிய சிவனுடைய பாதகம் ஊன், பிரம்மத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மகா தோஷம், தகப்பனான பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதினாலே வந்த பிரம்மத்தி தோஷம் இருக்கிறது. அதனாலே கையிலே கபாலம் ஒட்டிக்கொண்டு அந்த கபாலத்திலே பிக்ஷை வாங்கி இறந்து உண்ட பிக்ஷாடனான ருத்ரனுடைய ஊன், அவனுடையதான அந்த சாபத்தை மாய்த்த ஒழித்தருளிய திருவள்ளியங்குடியான், திருவள்ளியங்குடி கோலவெள்ளிராமன். வேற க்ஷேத்திரம் வேற பெருமாளா இருந்தாலும் எல்லாம் பெருமாள் தானே. ஆகையினாலே ருத்ரன் முதலான தேவர்களுடைய சாபத்தை தீர்த்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமை வாய்ந்த திருவள்ளியங்குடி கோலவெள்ளிராமனுடைய சீர் சிறப்பை, அவனுடைய பெருமையை காலளவும் போதா கடல் ஞாலத்தோர். இந்த உலகம் இருக்க, இது எப்பேற்பட்டதுன்னா, திரிவிக்ரமாவதாரம் பண்ணி பெருமாள் வளர்ந்துட்டே போய் எல்லா லோகங்களையும் அளந்த போது அவனுடைய கால அளவோட ரொம்ப சின்னதா இருந்துதான் இந்த பிரகிருதி மண்டலம். பெருமாளுடைய ஒரு கால் இருக்கிறது, அதனோட உசரமே 7-14 லோகங்களை விட இன்னும் ஜாஸ்தியாம். கால் அளவும் போதா கடல் ஞாலம். பார்த்தா இவ்வளோ பெரிய சமுத்திரங்களால சூழப்பட்டு இவ்வளோ பெரிய விஸ்தாரமான பூமண்டலமா இருக்கிறதுன்னு நம்ம பிரமிப்பா பாக்குறோமே, அது எம்பெருமானுடைய ஒரு கால அளவுக்கும் கூட போதலையாம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கற்ற நூல் அளவே அன்றி நுவழ்வாரார். இப்போ பெருமாளை பத்தி அடியேன் சொல்லிட்டு இருக்கேன், என்னத்தை பெருசா சொல்லிட போறேன்? அடியேன் என்ன படிச்சேனோ, அடியேனுக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதானே சொல்ல முடியும். எல்லாம் சொல்லிட முடியுமான்னா? பெருமாளுடைய பெருமையை 1000 நாவுகள் படைத்த ஆதிசேஷனே முழுசா சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்றா, வேதம் முழுசா சொல்ல முடியலன்னு சொல்றா. அப்படி இருக்கிறச்ச மனுஷா நாமெல்லாம் என்ன சொல்லிட முடியும்? நாம என்ன தெரிஞ்சுட்டோமோ, நாம என்ன படிச்சோமோ, நாம என்ன புஸ்தகம் பார்த்தோமோ அவ்வளவுதானே சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய பெருமை இருக்க, அதெல்லாம் அளவிட்டு சொல்ல முடியாது யாராலையும். சில உதாரணங்களை சொல்லிட்டு போலாம். சுக்கிரன் சாபம் தீர்த்தர், சிவன் சாபம் தீர்த்தர், பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார், இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார், அப்படின்னு சின்ன சின்ன உதாரணம் சொல்லிட்டு போலாம். அவளுக்கு தெரிஞ்சதை ஏதோ அவா சொல்றாளே ஒழிய இவ்வளவுதான் எம்பெருமானுடைய பெருமை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. பெருமாளுடைய பெருமையை விட்டுடலாம். இப்போ ஒருத்தரை நேரம் பாக்குறோம், அந்த மாமாவை நான் பார்த்தேன், அந்த மாமியை நான் பார்த்தேன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணால அவளை நாம பார்த்துட்டோம். ஆனா பெருமாளை முழுசா பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாதான். ஏன்னா அவனுடைய திருமேனி அப்படியே வளர்ந்துட்டே போன போது நாம் இருக்கக்கூடிய பூலோகம் இருக்க, அது பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய 14 லோகத்துல ஒண்ணுதான். அந்த 14 லோகமும் சேர்ந்து பெருமாளுடைய ஒரு காலுக்கு சமானமால அதை விட பெருமாளுடைய திருவடி வளர்ந்துட்டே போறதுன்னு சொன்னால், அந்த 14 லோகத்துல ஒரு லோகமான பூமி அதுல எங்கேயோ மூலையில ஒட்டின்னு இருக்கிற நம்மால அவனுடைய திருமேனிய கூட முழுசா சேவிக்க முடியாது. அதே மாதிரிதான் அவனுடைய பெருமையை கூட நம்மளால முழுசா சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை பெருமை உடையவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பெருமான் இங்க வந்து சேனி சென்றிருக்கான். சுக்கிரனுக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்து சுக்கிரனுக்கு அனுகிரகம் பண்ணினபடியினாலே வெள்ளியங்குடின்னு பெயர் பெற்றதான திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெருமாளுடைய பெருமையை சொல்றேன்னு முயற்சி பண்ணாதங்கோ, முழுசா சொல்லி முடிக்க முடியாது. பேசாம அவனை போய் சேவித்து சரணாகதி பண்ணிடுங்கோன்னு ஐயங்காருடைய அனுபவம். தியான ஸ்லோகம். ரேஜே அலங்காரதன்வா பிருகுபுரி நிவசன் உத்பலாவர்த்தகாட்யே ரம்யே திவ்யே விமானே மரகத ரமயா பிராங்முகா சுக்ரதீர்த்தம் பశ్చాத்பாகே அஹிபோகே மிருதுதர விமலே அனந்த போகே சயானோ ராமஹ ஸ்ரீமான் தயாலுஹ பிரணத சுரதருர்தேஹினாம் அந்தராத்மா. அலங்காரதன்வா கோலவில்லி ராமன் என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் பிருகுபுரி நிவசன்னு ரேஜே, பிருகுபுரின்னு சொல்லக்கூடிய திருவெள்ளியங்குடின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே வசிக்கிறான். உத்பலாவர்த்தகம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே, அதாவது குவளை மலர் வடிவிலே இருக்கக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ரம்யே திவ்யே விமானே, அழகிய தெய்வீகமான விமானம் இது. மரகத ரமயா, மரகதவள்ளி தாயாரோடு கூட பிராங்முகா, கிழக்கு பார்த்தது போல பெருமாள் சிவ சாதிக்கிறார். சுக்ரதீர்த்தம் பశ్చాத்பாகே, சுக்ரதீர்த்தத்தினுடைய கரையிலே அஹி போகே மிருதுதர விமலே அனந்த போகே சயானோ,
திருவனந்தாழ்வான் மேலே ரோஜா பூவை காட்டிலும் இன்னும் மிருதுவாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான பட்டை போன்ற திருவனந்தாழ்வானுடையதான திருமேனியிலே ஆச்சரியமான போக சயனத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமன், சக்கரவர்த்தி திருமகன். அவன் ஸ்ரீமான், சீதா பிராட்டியோடு கூட கூடியவன். தயாலுகு, யார் என்ன பிரார்த்திச்சென்றாலும் அவளுக்கு கருணையினால் அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அவன் தங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிற எம்பெருமான் இவன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லா தேவர்களும் சேவிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இங்கே தேவர்களுடைய லோகம் இந்திரலோகம், சொர்க்கம், அங்கேயே கற்பக விருட்சம் இருக்கு. யார் எதை போய் கேட்டாலும் கொடுக்க போறது, கேட்டு வாங்கிக்கலாமே. அதால என்ன கொடுக்க முடியறதோ அதை மட்டும்தான் கொடுக்கும். ஸ்தாபத்தில இருந்து விமோசனம் கொடுன்னா கொடுக்க முடியாது. இழந்த அந்தஸ்தை, இழந்த செல்வங்களை, இழந்த சக்தியை திரும்பவும் கொடுன்னா கொடுக்க முடியாது. புதுசா விசேஷமான வரங்கள் எல்லாம் கொடுக்கணும்னா அதால கொடுக்க முடியாது. நல்ல வஸ்திரம் வேணும், நல்ல ஆபரணம் வேணும், பழம் வேணும், ஆகாரம் வேணும், பணம் வேணும்னு கேட்டா கொடுக்கும். ஸ்திரமான பலன்களை கொடுக்கறதுக்கு கற்பக முடியாது. அப்போ அவெல்லாம் பாக்குறாளாம், புண்ணியம் பண்ணவனெல்லாம் சொர்க்கத்துக்கு கற்பக விருட்சத்துக்கு முன்னால நின்று தனக்கு வேணும்ன்றதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறான். ஆனா நமக்கோ அது தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா ஒன்னும் அபூர்வமா தெரியல. நாம ஆசைப்பட்டு நம்மளால நடத்திக்க முடியாத விஷயங்களை எல்லாம் கற்பக விருட்சம் தரமாட்டேன்றது, அதால முடியல. பாவம், நமக்குன்னு தேவர்களுக்குன்னு நம்முடைய ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு கற்பக மரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் யோசிக்கிறாளாம். பார்த்தா திருவள்ளியங்குடியில ஆதிசேஷன் பேர்ல ஒரு கற்பக மரம் படுத்துட்டு இருக்கான். கோலவில்லி ராமன்னு பேர் அந்த கற்பக மரத்துக்கு. பார்த்தா இந்த தேவர்களுக்கெல்லாம் பிரம்மா, இந்திரன், ருத்ரன் முதலான அனைத்து தேவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவளுடைய தேகத்துக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து கொண்டு அவர்களை வழி நடத்தி காப்பாற்றுகிற தெய்வம் கேட்பதெல்லாம் தரக்கூடிய கற்பக மரமாக திருவள்ளியங்குடியில பாம்பு மேல படுத்துட்டு இருக்கான். நம்முடைய கற்பக மரம் இங்க இருக்கே திருவள்ளியங்குடியில, இங்க விட்டுட்டு அந்த கற்பக மரத்தை முன்னாடி போய் நின்று என்ன பிரயோஜனம்? நமக்குள்ளே இருந்து நம்மளை எல்லாம் வழி நடத்துற கற்பக விருட்சமாச்சே, அந்தர்யாமியாச்சே இந்த எம்பெருமான், ஈஸ்வரனாச்சே இவன் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் இவன் திருவடிகள் நின்று சேவித்து வரவாயிட்டு போகலாம். யாரெல்லாம் வந்தா? பிரம்மா வந்தான், பராசரர் வந்தார், இந்திரன் வந்தான், மயன் வந்தான், சுக்ரன் வந்தான், புருகு வந்தார். எத்தனை பேர் வந்தான்னு சலபுராணம் சொல்றது. அதனாலே அவளுக்கெல்லாமே வேண்டியதையெல்லாம் வரமாக படியளக்கக்கூடிய பெருமாள் கேவலம் மனுஷா நமக்கு பண்ணவாட்டானா? ஆகையினாலே நம்முடைய எல்லோருக்கும் ஒரே கதி அந்த திருவள்ளியங்குடி கோலவெள்ளி ராமன் தான். ரேஜே அலங்கார தன்வா பிருகுபுரி நிவசன் உத்பலாவர்த்தகாக்கியே ரம்யே திவ்யே விமானே மரகதரமயா பிராங்முகா சுக்ரதீர்த்தம் பశ్చాத்பாஹே அஹிபோகே மிருதுதர விமலே அனந்த போகே சயானோ ராமஹ ஸ்ரீமான் தயாலுஹு பிரணத சுரதருர்தேஹினாம் அந்தராத்மா. பிருகுபுரின்னு சொல்லக்கூடிய திருவள்ளியங்குடி திவதேசத்திலே எம்பெருமான் கோலவெள்ளி ராமன் என்கிற பெயரோடே மரகதவள்ளி தாயாரோடு கூட உத்பலாவர்த்தகம் அல்லது புஷ்கலாவர்த்தகம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே சுக்ரதீர்த்த கரையிலே ஆதிசேஷன் மேல சயனிச்சுண்டு கிழக்க பார்த்து கொண்டு, தேவர்கள் எங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானே, நாங்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய கற்பக மரம் நீதான் என்று திருவடி தொழக்கூடிய ஆச்சரியமான சாநித்தியத்தோட கூட எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமான் தேவர்களுக்கு போல நமக்கும் அனுகிரகம் பண்ணுவானாக. நம்முடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைத்து நமக்கு வேண்டிய அபீஷ்டங்களை, வரங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு மோட்சமும் வழங்குவானாக என்பதாக எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே மரகதவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ கோலவில்லி ராம பரபிரம்மனே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.